ஒரு கோர்ட்டே என்ன ஆள விடுங்கடா சாமி, இது உங்க குடும்ப சண்டைன்னு நான் இதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசல டெல்டா மாவட்டத்துல ஒரு கணவர் வந்து என்னோட மனைவி என் மகளையும் மாயாரா கடத்திட்டு போயிருக்காரு. அந்த மாயாரா யாருன்னா அந்த மனைவியோட தங்கச்சி புருஷன். ஸோ அவர் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. சரின்னு சொன்னோன்னு கோர்ட்டு வந்து கடத்தல் கேஸ்ன்னு ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துன பிறகு அந்த பொண்ணே ஆஜராகி எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வருது, அதனால நான் டைவர்ஸ் அப்ளை பண்ண சொன்னேன், அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு, எனக்கு வந்து என் தங்கச்சி புருஷனோட வாழணும் ஆசை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவங்க பரவாயில்ல, எங்க அக்கா வந்து என் புருஷனோட வாழட்டும், இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்க அக்கா வந்து என் புருஷனோட வாழட்டும், நான் அவங்க புருஷனோட வாழ்றேன் அப்படின்னு சொல்லி. இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்றாங்க. என் புருஷன் அப்ப இவரு அவளோட புருஷன் இருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் கோர்ட்ல பார்த்ததே கிடையாது. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து கடத்தல் கேஸ் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், நீங்க வந்து மேஜர் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே எடுக்கிற டிசிஷன்ல இருக்கிற வயசு தான், ஸோ இது உங்க குடும்ப சண்டனை, இந்த கேஸை நாங்க வித்ட்ரா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கோர்ட்டே பயந்து போன கேஸுங்க இது.